श्रीगुरुभ्यो नमः। गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनां ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिश्रीदसादनम्। ओं महागणाधिपतये नमो नमः। करुणाशाकरं शान्तम् अरुणाचलवासिनं श्रीशेषात्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं वदे रामदूत कृपा सिंधो மத்கார்யம் சாதய பிரபோ. அன்பார்ந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் குரு பெயர்ச்சியின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து பக்த கோடிகளுக்கும் குருவருளும் திருவருளும் சித்திக்க பிரார்த்திக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவத்திலே அனைத்து பக்த கோடிகளும் பலவிதமான ஆன்மீக சிந்தனைகளோட தங்களது பக்தியே பிரார்த்தனை செய்து கொண்டு இறைவனுடைய திருவருளை நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மக்களுக்கு ஆழ் மனதில் சில சந்தேகங்கள் எழுகின்றன. குரு அப்படிங்கிறவர் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்க வேண்டுமா, தட்சிணாமூர்த்தியை வணங்கலாமா? இந்த வினா எழும்பொழுது அதற்கு தகுந்தாற்போல் பலவிதமான ஆதாரங்களை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக தட்சிணாமூர்த்தியையும் வணங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆதாரங்கள் தென்படுகின்றன. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வ லோகானாம் விஷதே பகரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. இந்த வாசகத்துல குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குருவையே இறைவனாக பாவிக்கக்கூடிய சம்பிரதாயத்தை உணர முடிகின்றது. இந்த குரு பயிற்சியை பற்றி இன்றைய தினம் இந்த குரு பயிற்சியானது எப்படி நிகழ்கின்றது என்ற சிந்தனையை நாம் இப்பொழுது சிந்திப்போம். இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசம் ஆகின்றது. அந்த காலகட்டத்தில் ஒரு புகைவண்டியானது தண்டவாளத்திலிருந்து ஒரு டிராக்ல இருந்து இன்னொரு டிராக்குக்கு போகும் பொழுது அந்த ட்ரெயின்ல சின்ன ஒரு ஆட்டம், ஒரு ஷேக் ஏற்படுவதைப் போல இந்த கிரகப்பெயர்ச்சியின் பொழுது அனைத்து சூழ்நிலைகளிலும் ஒரு சிறிய ஷேக் அல்லது ஆட்டத்தை அனைவரும் உணர முடிகின்றது. இந்த ஆட்டமானது அனைவருக்கும் அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்களில் பூஜைகள் வழிபாடுகள் நிகழ்த்தப்படுகின்றன. இந்த பூஜைகளில் நாம் பங்கு பெறும் பொழுது இறை அருளையும் குரு அருளையும் பரிபூர்ணமாக உணர முடியும். இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் சுப விஜய வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் வைகாசி மாசத்திலே இந்த விஜய வருஷத்திலே 14ஆம் தேதி 28/5/2013 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி உத்தர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்திலே இரவு 9:18க்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இந்த மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகக்கூடிய குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியினாலே பொதுவாக எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அன்றைய தினத்திலே ரிஷப ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு சொச்சேத்திரமாக இருக்கக்கூடிய புத பகவானோட சேர்ந்து இருக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமா அனுகூல ராசி பக்தர்கள் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரா, சிம்ம ராசிக்காரா, துலா ராசிக்காரா, தனுர் ராசிக்காரா, கும்ப ராசிக்காரா இவாளுக்கெல்லாம் அபரிமிதமான அனுகூலங்கள் பெருக போறது. மத்தியம பலன்கள் அப்படின்னு சிந்திக்கும் போது மேஷ ராசிக்காராளுக்கும் மகர ராசிக்காராளுக்கும் சிந்திக்கலாம். பரிகார ராசி பக்தர்கள்னு சிந்திக்கும் போது மிதுனம், கடகம், கன்னி, மீனம், விருச்சிகம் இவாள்லாம் பரிகார பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த குரு பகவானுடைய பார்வையானது துலா ராசி மேலையும் தனுர் ராசி மேலையும் கும்ப ராசி மேலையும் விழருது. பொதுவான கோச்சார ரீதியாக எந்தெந்த ராசிக்கு எப்படி அமையும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதோட குரு பகவானுடைய பார்வையானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ஸ்தானத்துல விழப்போறது அப்படிங்கறதையும் சேர்ந்து ஆய்வு பண்ணும் பொழுது அதனுடைய பலன்களை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். பொதுவாகவே இறை அருளும் குரு அருளும் நமக்கு துணை நிற்கும் பொழுது எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியிலே ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை சிந்திப்போம். தன்னம்பிக்கையை தன்னகத்தே கொண்ட மேஷ ராசி பக்த கோடிகளே, உங்களுடைய ராசிக்கு 3வது ஸ்தானத்துல குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். இந்த 3வது ஸ்தானத்துக்கு குரு வர்றது எந்த மாதிரி பலனை கொடுக்குமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கிய விரயஸ்தானாதிபதி குருவாக இருக்கார். இந்த பாக்கிய விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9, 12 கூடிய குரு பகவான் 3வது ஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் உங்களுக்கு வேலைகள்ல கடுமையான வேலை பலு கொஞ்சம் ஏற்படலாம். உங்களுடைய வேலை பலு அதிகமாக ஆகும் பொழுது மறைமுகமான வருவாயையும் நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களது ராசிக்கு 3வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானமாக இருக்கக்கூடிய துலா ராசியை பார்க்கிறார். துலா ராசி உங்களுக்கு 7வது ஸ்தானமா இருக்கிறதுனாலே அதை ஏற்கனவே உச்சம் பெற்ற சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே நேற்று வரை இருந்த சனீஸ்வர பகவானுடைய இடையூறுகள் எல்லாம் விலக போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் புதிய யுக்திகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீள். அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுடைய ராசி நாதனாக இருக்கிறதுனாலே தன்னம்பிக்கை துணிச்சல் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட போறது. தன்னம்பிக்கை துணிச்சல்ங்கிறது அதிகமாக இருந்தாலும் எச்சரிக்கையோட செயல்படுங்கோ. உங்களுடைய பாக்யஸ்தானத்திலேயே குரு பகவான் 7வது பார்வையாக பார்க்கிறதுனாலே அபரிமிதமான பாக்கியங்கள் கிடைக்க போறது. கட்டிய வீடுகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கலாம். புதிய மனைகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கலாம். உற்றார் உறவினர்கள் மூலமா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலே அபரிமிதமான லாபங்கள் வரப்போறது. இருந்தாலும் விரயஸ்தானமும் குருவுடையது அப்படிங்கிறதுனாலே செலவு செய்யும் போது யோஜனை பண்ணி சிக்கனத்தை கையாளுங்கோ. தர்ம காரியங்கள்ல உங்களது சிந்தனையை ஈடுபடுத்துங்கோ. இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயம் ஸ்ரீ ராமேஸ்வரம். நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் வியாழக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். நல் வாழ்த்துக்கள். கலை அழகும் முகப்பொலிவும் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, உங்களுடைய ராசிக்கு 2வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். நேற்று வரை இருந்த ஜென்ம குருனுடைய தாக்கங்கள் விலகி இனிமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்க போறது. உங்களுடைய ராசிக்கு 2வது ஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது குடும்பங்கள்ல ஆனந்தம் பெருக போறது. மனம் மகிழ்ச்சி கிடைக்க போறது. ஆரோக்கியத்துல அருமையான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே உங்களது தேக ஆரோக்கியம் அபரிமிதமான முன்னேற்றம் அடைந்து ஆனந்தம் அடைய போறீள். அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் நட்பு கரங்கள் நீட்டப் போகின்றார்கள். உங்களுடைய ராசிக்கு தசமஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியிலே குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே வேலை பலுக்கள் குறைந்து ப்ரமோஷன்கள் கிடைத்து மனம் மகிழ்ச்சி அடைய போறீள். மாணவ செல்வங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சீட்டு கிடைச்சு மகிழ்ச்சி அடைய போறீள்.
உத்தியோக உயர்வுகள், குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள், இவைகள் எல்லாமே உங்களது குடும்பங்கள்ல நடக்க போறது. நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயம் திருவண்ணாமலை. நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் வெள்ளிக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். கல்வியில் சிறந்து கட்டளையில் உயர்ந்து விளங்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, உங்களது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஜென்மகுரு ஸ்ரீராமர் வனத்திலே அப்படிங்கக்கூடிய கவலை உங்களுக்கு மனசுல இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7-10க்கு அதிபதி, சப்தமே தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியில சஞ்சரிச்சுண்டு பஞ்சமஸ்தானத்தை குருவனுடைய பார்வை விழறத்தினாலே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அனுகூலமாக இருக்கும். குழந்தைகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போறது. சப்தமஸ்தானத்துல குருவினுடைய பார்வை விழறத்தினாலே கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியிலே குரு பகவானுடைய பார்வை விழறத்தினாலே அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் உங்களது ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலையும் பஞ்சமஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறதுனாலையும் எதுக்கும் நிதானத்தை கையாளுங்கோ, அவசரப்படாதீங்கோ, வேகத்தை குறைச்சுக்குங்கோ, விவேகத்தை வளர்த்துக்குங்கோ. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்வதிலே அதிக நேரத்தை ஒதுக்குங்கோ. நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயம் புதுவை மணக்குள விநாயகர். நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் வியாழக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். கடமையில் உயர்ந்து கற்பனையில் சிறந்து விளங்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 12வது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படிங்கக்கூடிய ஒரு சிறிய ஏக்கம் இருந்தாலும் உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை விழறத்தினாலே அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய மனச்சோர்வுகளை தவிர்த்துடுங்கோ. புதிய முதலீடுகளை தவிர்த்துடுங்கோ. கூட்டு தொழிலை தவிர்க்கிறது நல்லது. செலவு செய்யும் போது யோஜனை பண்ணி செலவு பண்ணுங்கோ. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்துல விழறத்தினாலே ஆரோக்கியம் மேம்படும். வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறத்தினாலே எதிலையும் நிதானம் அப்படிங்கக்கூடிய தோழனை துணைக்கு அழைத்து செல்லுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்